சில நேரங்களில் நாம் சில மனிதர்களையும் சில குலத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்போம். தேவனோ நமக்கு அவரே நேரிடையாக இறங்கி அற்புதம் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 38 வருஷ மனுஷன் இதுவரைக்கும் 38 வருஷமா படுத்து கிடந்த படுக்கை, 38 வருஷமா அவனை சுமந்த அந்த படுக்கை, அந்த 38 வருஷம் அவனை சுமந்த படுக்கையை ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு அடுத்த வசனத்தை வாசிங்கள், 8வது வசனம். நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்து நட என்று சொன்னார். 9வது வசனம் பாருங்கள். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்தும். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமானான். தன் படுக்கையை, இதுவரைக்கும் தன்னை சுமந்து கொண்டிருந்த படுக்கையை இன்னைக்கு அவன் சுமந்து கொண்டு போகிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு அருகிலே இருந்தது, எல்லாம் அருகிலே இருந்தது. இன்றைக்கு கிருபையின் காலத்திற்குள்ளே வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் அருகிலே இருக்கிறதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பெதஸ்தாவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நான் உங்களுக்குள் உலாவி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். எதற்கு எனக்குள் இருக்கிறார், எதற்கு என் நடுவில் இருக்கிறார்? என் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் மிகப்பெரிய ஆச்சரியமான காரியங்களையும் என் வாழ்க்கையில செய்யறதுக்காகத்தான் அவர் எனக்குள்ளே என் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்பிக்கையை இழந்து போய் யாராவது இருக்கிறீங்களா? 38 வருஷமா நடப்பேங்கிற நம்பிக்கையே இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, இன்றைக்கு கிருபையின் நாட்களில் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்ம நம்பிக்கை பொய்த்து போகாதபடிக்கு அதை தேவன் நம் நம்பிக்கையை கனப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் தேவன் மீது விசுவாசத்தையும் உங்களுடைய நம்பிக்கையும் உறுதிப்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கென்று உங்கள் வாழ்க்கையில அவர் மகிமைப்படிக்க செய்ய விரும்புகிறார். எதுக்கு அதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, இந்த மனுஷன் அதுக்கு பின்னால எல்லா இடத்துலையும் போய் தனக்கு நடந்த அற்புதங்களை எல்லாம் சொல்லியிருப்பான். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமாம், சொல்லியிருப்பான். ஸ்தோத்திரம்.